குழந்தைகள் அதிக நேரம் செல்போன் பார்ப்பதால் பார்வை திறன் பாதிக்கப்படுவதாக தி ஐ ஃபவுண்டேஷன் நிறுவனர் ராமமூர்த்தி எச்சரித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தி ஐ ஃபவுண்டேஷன் நிறுவனம் தொடங்கி 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக கண் சிகிச்சை முறையில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. விழித்திரை இமேஜிங் அமைப்பு, மாஸ்டர் எனப்படும் லேசர் அடிப்படையிலான உள்விழி லென்ஸ் புள்ளி கணக்கிடுதல், விழித்திரை கோளாறுகளுக்கு சிகிச்சை அளித்தல் உள்ளிட்டவற்றை அறிமுகப்படுத்தி கண் மருத்துவ சோதனையில் புதிய அத்தியாயத்தை தி ஐ ஃபவுண்டேஷன் நிறுவனம் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இது குறித்த செய்தியாளர் சந்திப்பு தி ஐ ஃபவுண்டேஷன் அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய நிறுவன தலைவர் ராமமூர்த்தி, குழந்தைகள் அதிக நேரம் செல்போன் மற்றும் மடிக்கணினி ஆகியவற்றை பார்ப்பதன் காரணமாக பார்வை திறன் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். பேசிக்கலி முன்னாடியெல்லாம் நம்மெல்லாம் சின்னவங்களாக இருந்தபோது ஒரு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வெளில போய் விளையாடுவோம். ஒரு 2-3 ஹவர்ஸ் இது பண்ணுவோம். என்னமோ மாதத்தில் ஒரு வாட்டி, ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பிக்சர் பார்த்துட்டு வருவோம். பட் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்கூலிங்கே இப்போல்லாம் நோட் புக்ஸை தவிர டேப்ஸில் பார்க்குறாங்க. அண்டு வீட்டுக்கு வந்தாலும் எப்போ பார்த்தாலும் இதை டிவி பார்க்குறாங்க, இல்லாட்டி செல்ஃபோன்லேயோ டேப்லேயோ பார்க்குறாங்க. எல்லா வேலையுமே கிட்ட பார்வையிலேயே நடக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த டெண்டன்சி இருக்குது. ஜெனட்டிக்கலினா கண்ணாடி பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. குழந்தைங்க வெறும்னா எப்போ பார்த்தாலும் கிட்ட பார்வையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட வெளியில் போய் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 ஹவர்ஸ் வெளியில் போய் நல்ல சன்லைட்டில் நல்ல இதில் விளையாடுறது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஸ்கூல்ஸ்லேயும் இந்த எம்பசிஸ் ரொம்ப இருக்குது. இது இந்த எக்ஸ்போஷர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்போஷர் டு சன்லைட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அப்பார்ட் ஃப்ரம் ஜஸ்ட் கான்சன்ட்ரேட்டிங் கிட்ட பார்வையிலேயே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. அதை பேரண்ட்ஸும் ரியலைஸ் பண்ணோம், டீச்சர்ஸும் ரியலைஸ் பண்ணோம். அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் இன் அ டே வெளியில் போய் விளையாடி டிஸ்டன்ஸ் விஷன் யூஸ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆனோம்.